அந்த விஜயகாந்துக்கு ஒரு டிசீஸ் வந்தது இல்லை சார். அவர் அந்த கைகால் நடுக்கமாகிறது, பழசெல்லாம் மறக்கிறது, அவரால் தனியாக செயல்பட முடியாமல் போனது, அதெல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணி பேசுகிற ஒரு நிலைமை வருது. விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து அந்த தேர்தல் தோல்விக்க பிறகு அவர் உடம்பு சரியில்லாமல் இந்த நாட்டிலேயே இருக்கல. அவர் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக சிங்கப்பூர் அந்த மாதிரி நிறைய உலகம் பூரா சுற்றிக்கிட்டு வந்தார். எல்லா இடத்தையும் தோல்வி அடைஞ்சு தான் நீங்கள் கடைசியாக அவரை கொண்டு அந்த மீட்டிங்கில் கோமாவில் இருந்தவரை தூக்கிட்டு உட்கார வச்சாங்க. சுயநினைவே இல்லாத நிலைமையில தான் அவர் கொண்டு உட்கார வச்சாங்க. என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. பார்த்தவொடனே எங்களை போட்ட டாக்டர்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. சுயநினைவு இல்லாமல் கோமாவில் இருக்கார், அவர் கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து 10ஆம் நாள் இறந்து போயிட்டார். அவருக்கு தளர்ச்சிக்கு காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லைன்னாங்க. அவர் தளர்ந்துட்டாருன்னாங்க. அவர் நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்ததுனால தான் நம்ம சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி பார்த்தா கொண்டு நடக்கலையே. மருத்துவத்தில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. சரியான தூக்கம் இல்லாதனால கூட அதான் நான் சொல்கிறேங்களே, 10,500 பக்கம் இருக்குது மொத்தம் மருத்துவத்தில். அதை எல்லாம் படித்து அத்தனையும் நீங்கள் ஒரு கேள்வியில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அத்தனையும் நான் பதில் சொல்லுவேன். அதான் ஏற்கனவே சொன்னேன், தலைவலிக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது. அவசரத்துக்கு வந்ததை சொல்கிறேன். தலைவலிக்கு மாத்திரம் தனியாக ஒரு புக் எடுத்துடும். புரியுது. காசஸ் ஆஃப் ஹெட்டேக்குன்னு 1000 பக்கம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணங்கள் சொல்லணும்னா தனி கிளாஸ் எடுக்கும்.